வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மொச்சக்கொட்டை கருணக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு பண்ண போகிறேங்க. அதுக்கு மொச்சக்கொட்டையும் ஒரு கைப்பிடி பருப்பு, வெந்தயம், பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதில் தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துட்டு பூண்டு உரிச்சதையும் வந்து நான் சேர்த்துட்டேன். இப்போ சேர்த்து இதை வந்து நம்ம வந்து 2 விசில் விட்டுக்க போகிறோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். நான் கருணக்கிழங்கு வந்து கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்து அதுக்கப்புறமா நான் இந்த குக்கரில் சேர்க்குறேங்க. இதை பாருங்கள், சேர்த்துட்டேன். இப்போ இது 2 விசில் விட்டுக்கலாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிட்டாக்கா நம்மளோட மொச்சக்கொட்டை கருணக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், நான் 2 விசில் விட்டதுக்கப்புறமா தாளித்ததுக்கப்புறம் எவ்வளோ நல்லா சேர்ந்து வந்திருக்கு. நம்ம மொச்சக்கொட்டை கருணக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம பருப்பு ஒரு கைப்பிடி சேர்க்கறதுனால. அடுத்து இதே குக்கரில் நான் அவரைக்காய் கூட்டு பண்ண போகிறேங்க. அதுக்கு பருப்பு ஒரு விசில் விட்டுருக்கேன். அது கூடவே உருளைக்கிழங்கு நான் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கை தனியாக எடுத்துகிட்டு இது உருளைக்கிழங்கு காரபத்த டிஷ்ஷு செய்ய போகிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பருப்புலேயே வெங்காயம், தக்காளி, பொடியாக கட் பண்ண அவரைக்காய் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டுக்க போகிறோங்க. அப்புறம் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா தோசையும் கார சட்னியும் பண்ண போகிறேன். அதுக்கு உளுந்து, வெங்காயம், தக்காளி, புதினா, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி வச்சு நான் அரைச்சி எடுத்துகிட்டு தாளிக்க போகிறேங்க. இதை பாருங்கள், உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி நான் காரபத்தை பண்ண போகிறேன். மிக்சியில் வந்து சட்னி அரைச்சிக்க போகிறேன். இந்த காரபத்தைக்கு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி பெரிய பெரிய க்யூப்ஸ் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் எடுத்தாக்கா நம்மளோட உருளைக்கிழங்கு காரபத்தை ரெடி ஆகிடும். இது ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த கூட்டு சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பொடியாக போகிறத விட இதை மாதிரி பெருசாக வச்சு வேக வச்சு போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இதை பாருங்கள், ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. மசாலா நல்லா கோட்டாகி ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. அடுத்து நம்ம இந்த அவரைக்காய் கூட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், தட்டி வச்ச பூண்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 விசில் விட்டு வச்சுருக்க அவரைக்காய் கூட்டு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. நான் நெய் சேர்த்து தாளிச்சிருக்கேன். இது சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம சாதமும் நல்லா கொதி வந்துருச்சு. வெடிக்க போகிறேன். நம்ம டிஃபனுக்கு தோசை ஊற்றிருக்கேன். தோசையும் நம்ம அரைச்ச கார சட்னியும் இது கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வாங்க நம்ம டிஃபன் சர்வ் பண்ணிக்கலாம். தோசையும் கார சட்னியும். அப்புறம் நம்ம லஞ்ச் பார்த்துடலாம். சுட சுட வடித்த சாதம், அவரைக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு காரபத்தை, அப்புறம் மொச்சக்கொட்டை கருணக்கிழங்கு குழம்பு. இன்னைக்கு லஞ்ச் இதுதாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். வாங்க லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். பையன் வந்து குழம்பு சாதம் வேணான்ட்டா, அதனால் கூட்டு சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் காரபத்தையும் நான் இப்போது பேக் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.